சுற்றுச்சூழல் மற்றும் சுதந்திர பாதுகாப்பை பற்றி நாடகத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். இளமாறனாக பி. கீர்த்திவாசன், கயல்விழியாக தே.ஏ. தகவனி, அத்தையாக ரத்திகா, பெரியப்பாவாக ஜோஷ்வா ஆண்டனி, பள்ளி ஆசிரியராக க. சி. ஸ்வேதா மற்றும் மாணவர்களாக ரா. தஷ்வந்த் ராகுல், சூசா விதன்யா, மூர்த்தி கவின் கார்த்திக். காட்சி 1. சுதந்திரம் பாதுகாப்பு. என்ன தம்பி, இன்னைக்கு தான் பள்ளிக்கு விடுமுறையாச்சு, எதுக்கு பள்ளிக்கு போல? இன்னைக்கு பள்ளிக்கு விடுமுறை தான், ஆனா இன்னைக்கு சுதந்திர தினம், அதனால பள்ளிக்கு போய் கொடியேற்றி வச்சு சுதந்திர தினத்தை கொண்டாட போறோம். என்னப்பா, அங்க கொடுக்குற மிட்டாய்க்காக தானே போற? இல்ல சார், இப்ப இந்த வீட்டுல இருந்துட்டு உங்களை சுதந்திரமா பேசுறீங்களே, இந்த சுதந்திரம் எப்படி கிடைச்சிச்சுன்னு தெரியுமா? என்னப்பா சொல்ற? நம்மளுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சது? ஆங்கில ஆட்சியிலே அடிமையா வாழ்ந்தோம். அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதுபடிதான் வாழ்ந்தோம். நம்ம தேச தலைவர்கள் அவங்க உயிரை கூட பெருசா நினைக்காம பாடுபட்டு நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. ஓ அப்படியா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ சொல்ல போய்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். காட்சி 2. தேசிய கொடி பாதுகாப்பு. நிறுத்துங்க நண்பர்களே, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நமது தேசிய கொடியை வச்சு இப்ப விளையாடலாமா? இல்ல கைவெளி, இது நான் விளையாடுறதுக்காக கேட்டேன், ஆனா அவன் தான் தர மாட்டேங்கிறான். இல்ல, இது என்னுடையது, இது நான் தான் வச்சு விளையாடுவேன். என்ன, தேசிய கொடியை வச்சு விளையாடுறீங்களா? இந்த தேசிய கொடி நம்ம நாட்டோட சுதந்திரம் மற்றும் ஒற்றுமையின் சின்னமா இருக்கு. இந்த கொடியைக்காக நிறைய பேர் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. திருப்பூர் குமரன் கொடியை காக்க தனது உயிரை தியாகம் செய்தார். அதனாலதான் அவருக்கு கொடி காத்த குமரன் அப்படின்னு பேர். நம்ம சமூக அறிவியல் ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்க, மறந்துடுச்சா? அப்படிப்பட்ட கொடியை வச்சு இப்ப விளையாடலாமா? மனுஷங்க நண்பர்களே, தேசிய கொடியை